ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிய வாசனம். உன்னுடைய வீட்டுக்குள் உன் குலதெய்வம் குடியேற இந்த ஒரு பரிகாரத்தை வாரம் ஒரு முறை நீ செய்து வா. வாரம் வாரம் ஒரு முறை இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்வது வருவது மூலியமா உன் வாழ்க்கையில முன்னேற்றம், உன் வாழ்க்கையில பட்ட கஷ்டம் பிரச்சனைகள் என அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் வாழ்க்கையவே மாற்றி காட்டக்கூடிய சக்தி இதற்கு இருக்கிறது. உன் வீட்டுக்குள் உன்னுடைய குலதெய்வம் குடியேறுவதற்கும் உன் வீட்டுக்குள்ளேயே உன் குலதெய்வம் இருந்து உன்னை பாதுகாத்து அருள்வதற்கும் நீ செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இதுதான். இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய வீட்டில் அல்லது உன்னுடைய பூதியர்ல எதுனாலும் சரி இதை செஞ்சுட்டு வர்றது மூலியமா உன்னுடைய கஷ்டங்கள் என அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நீங்க செய்ய போற பரிகாரம். அதனால நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய குடும்ப அனைவருமே கூட்டுக்கணும். அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும், உங்களுடைய வீட்டில் நீங்க இருக்கீங்க, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் என யார் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அனைவரையும் கூட்டுக்கோங்க. உங்க ரத்த சொந்தமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் நீங்க கூட்டுக்கலாம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க எப்பவுமே போறவரா இருந்தா இது உங்களுக்கு வாழ்க்கையில உடனே நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இல்லைங்க நாங்க குலதெய்வம் கோயிலே பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயம் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை பண்ணுங்க. அப்படி பண்றது மூலியமா சீக்கிரமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இல்லை என்னால போக முடியாது, ரொம்ப தூரமா இருக்குன்ற மாதிரி செய்யுங்க. ஆனா பல நாட்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குலதெய்வம் கோயில் உங்க வீட்டுல குடியேறுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். முதல் விஷயமா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இரண்டாவது நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. மூன்றாவது ஏலக்காய், நான்காவது எலுமிச்சை பழம். இந்த 4 பொருட்களையும் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் நிற துணியில வச்சு கெட்டிக்கோங்க. கெட்டி உங்களுடைய வீட்டு நிலைவாசல் உள்பக்கமா அல்லது உங்களுடைய பூஜை அறையின் வெளிப்பக்கமா வச்சு கெட்டுங்க. ஒரு வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களையோ இல்லை நீர்நிலைகள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அங்க தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அதை கால்படாத இடமா பார்த்து கூட தூக்கி போடலாம். மீண்டும் மறுபடியும் கெட்டுங்க. இதே மாதிரி வாரம் வாரம் ஒரு முறை நீங்க செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வீட்டுக்குள் உங்களுடைய குலதெய்வம் குடியேறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் நினைத்ததெல்லாம் இனி நடப்பதற்கு உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் பெற்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு வரணும். முழுமையான நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சு உங்க வாழ்க்கையே மாறும். எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த ஒரு விஷயத்த தொட்டு கும்பிடுங்க. நிச்சயம் அந்த கஷ்டத்துல இருந்து அப்பவுமே வெளியே வர முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கிறது. முழுமையான நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சலம். வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதாவது வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வர்றது மூலியமா உங்க வாழ்க்கை நொடி பொழுதில் மாறிடும். முக்கியமா புதுமனை வீடுகள் பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சகலகல பாக்கியத்தையும் நீங்கள் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கிறது. வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா நீங்களே நினைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில கூடிய நல்லதை அகற்ற முடியாது. உங்கள் கூடவே அது ஒட்டி கொள்ளும். அது இந்த ஜென்மத்தையும் அடுத்த ஜென்மத்தையும் உங்களவே தொடரும். உங்களுடைய குழந்தையோட உங்களுடைய வம்சாவளிகளை சார்ந்து இந்த ஒரு பரிகாரம் தினமும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வாராகி அம்மன் வழிபாடை பற்றி தான் இன்று நான் பார்க்க போகிறோம். வாராகி அம்மன் வழிபாடை நீங்க செய்யறது மூலியமா நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் சக்தியையும் பெற முடியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதாவது எந்த வாராகி அம்மன் கோவிலுனாலும் போலாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்க கூட நீங்க போயிட்டு வாங்க, தாராளமா போயிட்டு வாங்க. ஆனா இந்த ஒரு வழிபாட்டை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது மட்டும் போதும். இதை நீங்க தனியா போகாதீங்க, உங்களுடைய குடும்பத்தார்கள் அதையும் வரும் சேர்த்துட்டு போங்க. அப்படின்னா தான் என்னுடைய முழு பலனும் உங்களுடைய குடும்பத்தையும் சார்ந்து வரும். அதனால உங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் சேர்த்துட்டு நீங்க கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போகும்போது அங்க போய் வைக்கக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்து போயிடணும். அது என்னென்ன சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க போகும்பொழுது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு
வாராகம்மனுக்கு வழிபட்டு மட்டும் வந்தா போதும், அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாராகம்மன் கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு தலைவாழை இலையை எடுத்துட்டு போகணும். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு தலைவாழை இலைன்னா அனைவருக்கும் தெரியும். அந்த வாழை இலைய முழுமையாக கிழியாத ஒரு வாழை இலையை எடுத்துட்டு போங்க. அது எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அதுல விரிச்சிட்டு, எங்க வாராகம்மன் முன்னாடி விரிச்சிட்டு, அதுல தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு தேங்காயும் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா விரிச்சதுக்கு அப்புறமா அந்த தேங்காயும் பச்சை அரிசியும் அதில் வைங்க. வச்சு வேண்டிக்கோங்க. வேண்டதுக்கு அப்புறமா அந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, அதை 2 மூடிகளாக உடைத்து 2 மூடியிலுமே நெய் தீபம் ஊற்றி வழிபட வேண்டும். அதாவது பாத்தீங்கன்னா, நெய் ஊற்றி பஞ்சதிரி போட்டு வழிபட்டுவாங்க. நிச்சயமா வாராகம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வர்றது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தையும், சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நடக்கும். அதனால முழுமையான நம்பிக்கையோடு சென்று நீங்க வாராகம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சது போல் வாழ்க்கை அமைந்து கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்லபடியாக அமையும். அதனால முழுமையான நம்பிக்கையோடு சென்று வாராகம்மன் கோவிலுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வந்துருங்க. அதாவது வாழை இலை போட்டு அதுல பச்சரிசி நடுவில் வச்சு ஒரு தேங்காய் வச்சு அந்த ஒரு தேங்காயை நல்லா உடைத்து 2 மூடியிலையும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வர வேண்டும். உங்க வாழ்நாள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வாழ்க்கையவே மாற்றிடும். நம்பிக்கையோட இதை போய் செஞ்சுட்டு வாங்க. நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரிய வாசனம். பூஜை அறையில் இந்த 3 பொருளை மட்டும் தண்ணீரில் கலந்து வைங்க. உன்னை எந்த ஒரு நோயும் அண்டாது. உன் குழந்தை வாழ்க்கை ஒரே நாளில் மாறி நினைத்ததெல்லாம் நடக்கும். உன்னுடைய குழந்தை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கும், உன் குழந்தை வாழ்க்கை மாறி நிம்மதியான உன் குழந்தை வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீ இந்த ஒரு விஷயத்த மட்டும் உன்னுடைய பூஜை அறையில் வைத்து நீ செஞ்சுட்டு வா. நிச்சயமா இது உன் வாழ்க்கையில நினைச்சதை விட பெரிய மாற்றத்தையும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரே ஒரு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த பொருளுக்கு, இந்த 3 பொருளுக்கு இருக்கிறது. இந்த 3 பொருளை உன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குவதற்கும், உன்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் உன்னுடைய பூஜை அறையில வச்சு நீ இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வர வேண்டும். அதுவும் தண்ணீர்ல கலந்து வச்சு அதற்கப்புறமா தான் இதை செய்யணும். அப்பேற்பட்ட பரிகாரத்தை பற்றி பார்க்க போயிடும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போராளிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய, அதாவது பார்த்தீங்கன்னா வீடு அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் சரி இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் இதை நேரம் பார்த்து செய்யணுன்றது அவசியம் இல்லை. செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைங்க விளக்கேற்றலாம் இல்லைங்க அப்படின்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நீங்கள் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. காலை மதியம் இரவு எந்த நேரத்தினாலும் சரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை உங்களுடைய பூஜை அறையில வைங்க. உங்களுடைய பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், சொம்பு நிறைய தண்ணி எடுக்காதீங்க. அதில் 3/4 சொம்பு அளவுக்கு நீங்கள் நீர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஃபுல்லாக ஆக்கிக்கலாம். அதாவது இந்த பொருட்களை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நீரில், அதாவது பார்த்தீங்கன்னா 3/4 நீர் இருக்கட்டும். முக்கியமாக இந்த ஜலத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களில் பல மாற்றங்கள் ஏற்படும். நம் உடலும் சரி, நம் உலகமும் சரி நீரிலான ஆனது தான் முழுக்க முழுக்க. நம் உடலிலும் உயிரிலும் நீர் இல்லை என்றால் நாம் இறந்து விடுவோம். அதே போல் இந்த உலகத்தில் நீர் இல்லை என்றால் இந்த பூமி அழிந்து விடும். அப்பேற்பட்ட விஷயம் இந்த ஜலம். அதனால தான் ஜலத்தை நீங்க சாதாரணமா நினைக்க வேணாம். இந்த ஜலத்தை நீங்க கொண்டு போய் உங்களுடைய வீட்டுல, அதாவது பாத்தீங்கன்னா பூஜை அறையில ஒரு சொம்பு நிறைய வைக்காம 3/4 சொம்பு வச்சிருங்க. அதுக்கப்புறமா முதல் விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை தான் நீங்க முதல்ல அதுல கலக்கணும். அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்ப்பதற்கும் செல்வ பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கும் ரொம்பவே வலிமையா இருக்கக்கூடிய இந்த வசம்பு, அதை பொடியாக்கி அந்த நீர்ல கலங்க. வசம்பை வந்து பொடியாக்கிடணுங்க, அப்படியே கலக்கக்கூடாது. வசம்பை வந்து சின்னதா ஒரு மிக்சியில போட்டு அரைச்சி இல்ல தட்டி 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 அதில் போட்டுருங்க. முதல் விஷயமா வசம்பை போட்டுருங்க. 2வது விஷயமா பச்சை கற்பூரத்தை நீங்க தட்டி போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரியும், கற்பூரன்றது வேற, பச்சை கற்பூரம் வேறுங்க. இந்த 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால பச்சை கற்பூரத்தை கடைகள்ல இருந்து வாங்கி பச்சை கற்பூரத்தை தட்டி அதில் போடுங்க. 3வது விஷயமா நம்மளுடைய மகாலட்சுமியோட அம்சமா இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுருங்க. இந்த 3 பொருட்களையும் நீங்கள் போட்டு உங்களுடைய பூஜை அறையில், அதாவது 12 மணி நேரத்துக்கு வைக்கிற மாதிரி வைங்க. இப்போ நீங்க இதை சரியா ஒரு இரவு 8 மணிக்கு வைக்கிறீங்கன்னா காலை 8 மணிக்கு நீங்க எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது நீங்க 6 மணி இல்லை 7 மணிக்கு உங்களோட வீட்டுல பூஜைல வைக்கிறீங்கன்னா காலை எஞ்சோன்னுமே 6 மணி 7 மணிக்கு அந்த டைம்ல அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நீங்க உங்களுடைய வீடு முழுவதும், அதாவது பாத்தீங்கன்னா முத்தம் தெளிக்கும் போதும் இந்த சிறிதளவு அதில் நீரை கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க வீடு முழுவதும் பாத்தீங்கன்னா சும்மா கைகளில் முக்கி அப்படியே தெளித்து விடுங்க. சின்னதா தெளித்து விடுங்க. அது மட்டும் அல்லாமல் நீங்க
குளிக்கும் போது இந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா, அதை சிறிதளவு தேய்ச்சிட்டு குளிங்க. அந்த நாள் முழுக்க இந்த தண்ணியை நீங்கள் முழுக்க பயன்படுத்துங்க. நீங்கள் மட்டும் இல்லை,